ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் சிப்பி காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்திருக்கேன். இந்த வாசனை பிடிக்காதவங்க இதை விட்டுறலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. திக்னஸ்க்காக கசகசா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிப்பி காளானை கட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே கசகசாவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்ட பிறகு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயே வதக்கிடலாம். தேங்காவை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறத இதோடையே சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளானை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம சிப்பி காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.